முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு தங்கமே, உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் நிச்சயமாக தண்டனை அனுபவிப்பார்கள் என்று நான் முன்பே கூறினேன் அல்லவா? அவைத்தான் இப்பொழுது நடந்துள்ளது. என்ன நடந்தது? யார் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள்? அத்தனையும் உன் அப்பா உன்னிடத்தில் சொல்கின்றேன். பொறுமையாக கேள். எப்பொழுதும் என்னை உதாசீனப்படுத்திவிட்டு செல்வதிலேயே குறியாக இருக்கின்றாய். நானும் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். தேடி வருவதற்காக அப்பாவை புறக்கணிக்காதே. என் பிள்ளையான உனது நலனுக்காக மட்டுமே உன்னை தேடி உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் வந்திருக்கின்றேன். நீ அழுத நாட்கள் அத்தனையும் முடிந்து விட்டது. ஆடியவர்கள் ஆடட்டும். அவர்களுடைய ஆட்டம் முடிந்தவுடன் உன்னை வைத்தே அவர்களுக்கு தண்டனையை கொடுப்பேன் என்று கூறினேன் அல்லவா? இப்பொழுது உன் அருமையை புரிந்து கொண்டு அவருடைய வீட்டில் அவர் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார். அவருடைய குடும்பத்திற்கே இப்பொழுது உன்னால் அங்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவை எதுவும் உனக்கு தெரியாது, புரியாது. ஆனால் அங்கு ஒரு முக்கிய காரணமாக நீ இருக்கின்றாய். உன்னை ஏமாற்றிவிட்டு சென்று விட்டார் என்று எத்தனை அழுதாய், எத்தனை முறை என்னுடைய ஆலயம் வந்து அழுதிருப்பாய். என்னால் மறக்க முடியவில்லை அப்பா, நினைக்காமலும் இருக்க முடியவில்லை. வேறு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க என் மனம் ஒத்து வரவில்லை அப்பா. மறந்துவிட வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் அவருடைய நினைவுகள் வந்து என்னை பாடாய்படுத்துகின்றது. எப்படி அவரை மறந்துவிட்டு இன்னொரு வாழ்க்கையை வாழ்வது? என்னால் முடியாத காரியம். இதற்கு நீங்கள் என் உயிரை கூட எடுத்திருக்கலாமே அப்பா, என்னவரை பிரித்து விட்டீர்களே என்று எத்தனை முறை என்னிடத்தில் அழுதிருக்கின்றாய். சுயநலத்திற்காக பிரிந்து சென்றார் அவர். அவருடைய குடும்பத்தை காரணத்தை காட்டி, ஒரு சிலரை காரணம் காட்டி மற்றவர்களுக்காக உன்னை சுயநலமாக தூக்கி எறிந்து சென்று விட்டார். இப்பொழுது உன்னை தூக்கி எறிந்து சென்றதை நினைத்து கண்ணீர் வடித்து கதறி அழுது கொண்டிருக்கின்றார். அதனை பார்த்து அவர்கள் குடும்பமும் அழுது கொண்டிருக்கின்றது. இப்படி அநியாயமாக ஒருவரை நான் ஏமாற்றி விட்டேனே என்ற குற்ற உணர்ச்சியில் அவரது குடும்பமும் தவித்து கொண்டிருக்கின்றது. ஒரு விஷயத்தை வைத்தே அவர்களுக்கு தண்டனையை கொடுப்பேன் நான். அதைத்தான் இப்பொழுது உன் துணையின் குடும்பத்திற்கும் செய்திருக்கின்றேன். ஏமாற்றியதற்கான பலனை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் உன்னிடத்தில் வந்து பேசக்கூட தைரியம் இல்லாதவர்கள் எப்படி வருவார்கள்? ஏமாற்றி விட்டு சென்றவர்கள் தானே. வந்தால் நீ நன்றாக கேட்பாய் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் நீயும் இங்கு அவரையே நினைத்து கொண்டிருக்கின்றாய் என்பது அவர்களுக்கு தெரியாது. உனக்கு துரோகத்தை இழைத்து விட்டார்கள் என்று நினைத்த அனைவரும் அங்கே அழுது கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் அவர்களுக்கு சரியான தண்டனை. எப்பொழுதும் ஏமாற்றியவர்கள் மற்றவர்களிடத்தில் ஏமாந்து நிற்கும் பொழுதுதான் ஏமாந்து நின்றவர்களின் வழி புரியும். இப்பொழுது அந்த வழி அவர்களுக்கு புரிந்திருக்கின்றது. அழுகட்டும். அனைத்தையும் காலம் மாற்றும். நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.